நீட் தேர்வினால மீண்டும் ஒரு மாணவியோட உயிர் போயிருக்கு. மருத்துவரோட மகளோட உயிர் போயிருக்கு. ஆல்ரெடி நீட் தேர்வு எழுதி அந்த நீட் தேர்வுல முறைகேடு நடந்ததுனால நிராகரிக்கப்பட்டதால மீண்டும் எழுத போகிற நீட் தேர்வுல என்னால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அப்பா நிறைய காசு செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாரு, நான் எப்படி அவர் மூஞ்சில முழிப்பேன், அவரை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி சித்தப்பாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு 19 வயதே ஆன ஒரு மாணவி உடல் வலிக்கு பயன்படுத்தும் மருந்தை அதிக அளவு குடித்துவிட்டு இறந்திருக்கிறார். அந்த தந்தைக்கு அந்த பணத்தை விட, அவரு செலவு பண்ண நேரத்தை விட, அந்த மகள் தோற்றதை விட அந்த மகளோட உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அந்த மகளுக்கு எடுத்து காட்டாததன் விளைவே இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் விட எனக்கு நீ முக்கியம், உன் உயிர் முக்கியம், நீ எனக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் வேணும். என் செல்லமே என் தங்கமேன்னு சொல்லி பிள்ளைங்களை போற்றி பாதுகாத்த அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நான் என் அப்பா அம்மாவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த புகுத்தி பிள்ளைங்களை கொண்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம இழந்துட வேண்டியிருக்கும். என்ன பெரிய படிப்பு, படிச்ச படிப்புக்கான வேலை இன்னைக்கு கிடைக்குதா? யாராவது பாக்குறாங்களா? ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ். ஆனா இவ்வளவு பர்சன்டேஜ் இல்ல. படிக்கிறது ஒண்ணு, வேலைக்கு போறது ஒண்ணு. படிக்கும் போதே என்ன கத்துக்கிறாங்க? பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாம வெறும் புத்தக புழுக்களா மட்டும்தான் இருக்காங்க. அப்கோர்ஸ் புத்தக புழுக்களா இருக்க வேண்டியது, படிக்க வேண்டியது அவசியம். சரியான கல்வியை, தரமான கல்வியை இன்னைக்கு கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சின்ன குட்டி பிள்ளைங்கள்ல இருந்தே பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு, படி 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 மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோமே தவிர, அதை விட நீ எனக்கு முக்கியம்டா என் செல்லம் அப்படிங்கிறத ஒரு காலம் நம்ம காட்டாததோட விளைவுதான் அந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் தெளிவு பண்ணுங்க. இது மாதிரியான மோர் வீடியோஸ் கண்ட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுருங்க.